ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன துணி சீரியல அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, நிலா அவங்க அப்பா கிட்ட இனி நான் சோழனை விட்டு வரமாட்டேன், இனி சோழனோட சேர்ந்து வாழ போகிறேன், சோழன் வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி நிலா அவங்க அப்பா கிட்ட சொல்ல, நிலாவோட அப்பாவோ இங்கே பாரு நிலா, நீ எடுக்கிற முடிவு தப்பு, நீ சோழனோட வாழக்கூடாது, சோழன் ஏற்கனவே உன்னை ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போது அவங்க அப்பா பேச, இங்கே பாருங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், நீங்கள் என்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே வேறொருத்தரோட என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, நான் வரல அப்படின்னா என்ன அடித்து இழுத்துட்டு போவேன்னெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன், அதனால தான் நான் சோழனோட கிளம்பியே வந்தேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இனி நீங்கள் என்னை தேடி வரக்கூடாது, உங்கள் கூட நான் என்னைக்கும் வரவே மாட்டேன் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டாங்க. இனி நான் சோழனோட தான் சேர்ந்து வாழ போகிறேன், சோழனை நான் விரும்புகிறேன், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சோழன் கூட எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே என்னோடய கழுத்தில் சோழன் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிலா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அதை பார்த்த நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பா, என்ன இது கனவா நினவா, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம கூட நிலா சேர்ந்துட்டா ரொம்பவே நல்லது தான் அப்படின்ற மாதிரி சோழனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போயாச்சும் நம்ம நிலா அவங்க அப்பா அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அவங்க அப்பா கூட போக நிலா தயாராகவே இல்லை, இனி நான் சோழனோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டாங்க. சரிங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலாவோ சோழன்கிட்ட மெசேஜ் பண்ணிகிட்ருக்க, நம்ம சோழனும் என்ன நிலா நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்லதை கேட்ட சோழன், இனி எப்படியாச்சு நம்ம நிலா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை லேடி கெட்ட போட வைக்கிறாங்க சோழன். அதே மாதிரி தான் இப்போ நிலா போகிற வழியில் டீ கடையில் இப்போது பல்லவனை கூட்டிகிட்டு போய் லேடி கெட்ட போட வச்சு உட்கார வச்சு அவங்க கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க சோழன். அதை பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, என்ன சோழன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கடுப்பாக வராங்க. உடனே அங்கே போய் இது யார், இது எங்கேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி பார்க்க பல்லவன். உடனே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சிரிப்பு, நீயா பல்லவன், நீ எதுக்காக இப்படி லேடி கெட்டப்பெல்லாம் போட்டிருக்க, என்ன நீ பண்ணுறது, என்னோட அண்ணனோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு பல்லவனும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழனும், ஏன் நிலா, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உனக்கு ஏன் கோபம் வருது, அப்போ நீ என்னை விரும்புகிற தானே, ஏன் அந்த உண்மையை நீ சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சோழன் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோ சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ நம்ம நிலாவும் இப்போ சோழனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சேரன் நிலாவோட அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதை சோழன்கிட்ட நிலாவும் சொல்ல, இதை வச்சு ஏதாச்சும் உங்கள் அப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இது நடக்காத சோழன் சொல்ல, ஆனால் நம்ம நிலா ரூம்குள்ளேருந்து வெளியே வரும்போது தான் இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. எப்படியாச்சும் நம்ம பொண்ணை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. வரல அப்படின்னா அடித்து இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நிலா, இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சோழனுக்கு கால் பண்ணி சோழனை வர வச்சு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே நிலாவோட அப்பாவும் கூப்பிட போகிறாங்க. இங்கே பாருங்கப்பா, இனி நான் அவங்க கூட வரமாட்டேன், சோழன் இப்போவே என்னோட கழுத்தில் தாலி கட்டுவாங்க, நான் சோழனோட தான் சேர்ந்து வாழ போகிறேன், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அப்பா கிட்ட சொல்ல போகிறாங்க. எப்படியோ இனி நிலா சோழனோட சேர்ந்து வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.